வாசு கேட்குறாங்க, "சரஸ்வதி இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுத போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "தெரியல. நேத்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா வந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி வரும்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "என் மருமக எல்லாமே சூப்பரா எழுதுவா. அதுல எந்த சந்தேகமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்றாங்க. அத கேட்டோனே சரஸ்வதி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "இங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க எழுதுற எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வசு சொல்றாங்க. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அத பார்த்தோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கோதை, நடிஷன் 2 பேருமே. "என்னோட 2 மருமகளும் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். நான் செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. தமிழ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே சரஸ்வதி கிட்ட பேசுறதுக்காக போறாரு. ஆனா சரஸ்வதி எதுவுமே பேசவே இல்ல. "என்ன ஆச்சு உனக்கு? ஏன் நீ இப்ப என் மேல கோவமா இருக்க? கார்த்திக் இன்னும் ஏதாவது வந்து சொன்னானா?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கிறாரு. "இல்ல, அவர் எதுவுமே சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அதுக்காக நீங்க எதுக்காக அவர இப்படி திட்டியிருக்கீங்க? தப்பு தான். நீங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். கார்த்திக்க நீங்க திட்டுறது தப்பு தான்." அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "இங்க பாரு, அப்பயே நான் திட்டியிருக்கணும். அப்ப நெறைய நான் விட்டுட்டேன். இப்பதான் நான் கரெக்ட்டா திட்டுறேன். திட்டுறது நான் கரெக்ட் தான். இது தப்பு, இது சரின்னு எல்லாமே யோசிச்சு பண்ணணும். அவன் இஷ்டத்துக்கு பண்ணா, அதனால தான் அவன் திட்டு வாங்குனான்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா தமிழ் பேசுறாரு. சரஸ்வதி எதுவுமே பேசல. அப்படியே அமைதியா இருக்காங்க. அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே கம்பெனில இருக்காங்க. அப்போ செல்வத்த கூப்பிட்டு கேட்குறாங்க. "ஆமாப்பா, தமிழுக்கும் அந்த கார்த்திக்கும் என்னப்பா பிரச்சனை? விசாரிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. அதெல்லாம் விசாரிச்சுட்டேன். என்ன தெரியுமா நடந்திருக்கு? அறிவு கெட்டவனே, உனக்கு சுத்தமா அறிவே இல்லையா? உன்கிட்ட போய் ஒரு வேலைய குடுத்தேன் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா தமிழ் கார்த்திக்க திட்டிட்டாரு. ஏன்னா, புரொடக்ஷன் குடுக்க வேண்டியத லேட்டா குடுத்துட்டாங்க. அவங்க லேட்டா குடுக்குறவங்களே இல்லையே, கரெக்ட்டா குடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "இல்லப்பா, அப்போ தமிழ் சரஸ்வதி கேஸுக்காக அங்க வெளிய போனதுனால எதுவும் பண்ண முடியல. எல்லாத்தையும் கார்த்திக் தான் பார்த்துருக்கான். அதுவும் டபுள் ஷிஃப்ட்டா போட்டு அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணா ஒர்க் பண்ணவே முடியாதே." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "அப்படிதான்ப்பா பண்ணியிருக்கான். அதனால புரொடக்ஷன் குடுக்க முடியல. லேட் ஆயிடுச்சு. அதனால பயங்கரமா தமிழ் போட்டு கார்த்திக்க திட்டிட்டாரு. அதுவும் ஒர்க்கர்ஸ் எதிர்க்க திட்டிட்டாரு." அப்படின்னு சொல்றாரு செல்வம். அத கேட்டோனே அர்ஜுன் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அவங்க